கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ், ஈஸ்டர் மற்றும் சபை அனிவர்சரி, அந்த விழா இந்த விழா, அந்த கூட்டம் இந்த கூட்டம், இப்படியே காலம் கடந்து போகிறது. எல்லாம் நல்லதுதான். ஆனால் தேவன் நம்மோடிருக்கும் அனுபவத்தை காத்து கொள்ளுவதில் கவனமாயிருக்கிறோமா என்பதை நினைத்து பார்ப்பது நல்லது. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிக்கவே இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே யாரெல்லாம் தங்களை பாவி என்று ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இயேசுவே பாவப் பரிகாரி, அவரே இரட்சகர் என்று விசுவாசித்து மெய்யான மனஸ்தாபத்துடன் அவரிடம் தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது இலவசமாகவே பாவ மன்னிப்பை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படியே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். கர்த்தர் இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்ற நம் ஒவ்வொருவருடனும் அவர் கூடவே இருந்து முற்றும் முடிய நம்மை இரட்சிக்க வல்லமை உள்ளவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார். இம்மானுவேலராக இருக்கிறார். இது நாம் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியமல்லவா? இந்த அனுபவத்தை நாம் காத்து கொள்ளுவது மிக மிக அவசியமாகும். நமது ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவன் தங்களோடு வாசம் பண்ணும் பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். எப்பொழுது கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ அப்பொழுதே தேவன் தங்களோடு இருந்த அனுபவத்தை இழந்து போனார்கள். இது எவ்வளவு பயங்கரமானது! தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் நம்மோடிருக்கும் அனுபவத்தை இழந்து போவோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள் உலக சிநேகங்கள், உங்கள் சுய விருப்பு வெறுப்புகள், உங்கள் அசட்டைத்தனங்கள், உங்கள் பொல்லாத சிந்தனைகள் போன்றவை உங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன சந்தர்ப்பங்களாய் இருக்கலாம் அல்லவா? இவைகளை ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவன் உங்களுடன் இருக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடிராவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் ஆளுகை செய்யும். தேவ ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போதுதான் இருள் நீங்கும், வாழ்விலே ஒழுங்கும் நிறைவும் தேவனால் சிருஷ்டிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்த வேதத்தின் மூலமாக, கர்த்தர் நமக்கு தந்துள்ள சபை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவரின் மெல்லிய சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்போது தேவன் நம்மோடு இருந்து நமது வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி கொண்டிருப்பார். உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்க உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான வார்த்தைகளோடு தான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசித்து காட்டினேன். நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள். உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனத்தை. ஆம் அருமையானவர்களே, தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மிலே ஆரம்பித்த இரட்சிப்பின் கிரியையை நம்மில் அவர் தொடர்ந்து நடப்பிக்கிறார். எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். நமக்கு வரவிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை அவர் முறியடிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மில் அசுசியான காரியத்தை கண்டு நம்மை விட்டு விலகாதபடி நம்முடைய பாளையத்தை சுத்தமாக காத்து கொள்ளுவோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருந்து நம் தேவனாயிருக்க வேண்டுமாயின் நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இதை நீங்கள் 2 கொரிந்தியரிலே 6 அதிகாரம் 14 தொடக்கம் 18 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். 14 தொடக்கம் 18 வரைக்கும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் புற மக்களாகிய, அதாவது இரட்சிக்கப்படாத மக்களுடன் பிணைக்கப்பட்டிருக்க கூடாது. உதாரணமாக, வியாபாரம், தொழில் ரீதியிலே பங்குதாரராக இணைந்திருக்கக்கூடாது. அந்நிய தேவர்களுக்கான சடங்காச்சாரங்களில் போஜன பந்திகளிலே இணைந்திருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கைக்கு இணைந்து போகக்கூடாது. உலக அரசியலுடன் கலந்திருக்கக்கூடாது. அரசியல்வாதிகளிடம் இருந்து சிறப்பான சலுகைகளோ வெகுமதிகளோ பெற்றுக்கொள்ளுதலும் அவர்களோடு கைகோர்த்து நிற்பதும் கூடாது. ஆதியாகமம் 14 அதிகாரம் 22 வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான்
ஒரு சரட்டையாயிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று திட்டமாய் கூறிவிட்டார். இவர்தான் தேவ மனுஷன். ஒரு தேவ மனுஷன் ராஜாவின் அடிமை அல்ல. தமிழ் பழமொழி ஒன்று உண்டு, துறவிக்கு வேந்தன் துரும்பு. தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலங்களிலே சில தேவ ஊழியர்கள் சில சலுகைகளை பெறுவதற்காக அரசியல்வாதிகளினதும் அரசியல் செல்வாக்குள்ள நண்பர்களினதும் நபர்களுடையதும் முன்பாக தாழ விழுந்து பணிந்து நிற்கிறார்கள். நாம் எத்தனையோ ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அறியாதவர்கள் அல்ல. அப்படியாயின் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்றோ அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருக்கிறார் என்றோ சொல்ல முடியுமா? சத்தியத்தின்படி இல்லை, அருமையானவர்களே. ஆகவே தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவில் பெருகி வஞ்சகங்களிலிருந்து விலகி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினாலே தேவன் நம்மோடிருக்கும் அனுபவத்தை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாம் பண ஆசைக்கு நீங்களாயிருப்பதன் மூலம் தேவன் நம்மோடிருக்கும் அனுபவத்தை காத்து கொள்ள முடியும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. எனவே பண ஆசையும் இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணம் இல்லாதவையும் தேவன் நம்மை விட்டு விலகிவிட காரணமாய் அமையும். தேவன் நம்மை கைவிட்டு விடுவார். இந்த பண ஆசையே புற மக்களிடமும் காணிக்கைகள் நன்கொடைகள் வாங்க நம்மை தூண்டுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஊழியத்தின் ஒரு சொந்த சாட்சியை நான் கூற விரும்புகிறேன். தேவை உள்ளவர்களுக்கு உதவும்படியாக சில பிற மக்கள் நம்மிடம் பணம் கொண்டு வந்து தருவார்கள், காணிக்கையாக நன்கொடையாக. நாம் அவர்களிடம் அவைகளை வாங்க மறுத்து விடுவோம். உங்கள் பணத்தை அல்ல, உங்கள் ஆத்துமாவையே கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லிவிடுவோம். நமது சபைக்கு வரும் எந்த பிற மக்களிடத்திலும் நாம் காணிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஞாயிறு சபை கூடுதல் நாளை தவிர வேறு எந்த ஒரு நாளிலும் நம்முடைய சபையிலே காணிக்கைகள் எடுப்பதில்லை. எந்த கூடுகையிலும் நான் காணிக்கை எடுப்பதில்லை. தேவ சபையின் பணத்தை, தேவனுடைய சபையிலே நாம் பணத்தை பற்றி நாம் ஒருபொழுதும் பேசுவதே இல்லை. குறைவுகள் பற்றி பேசுவதே இல்லை. நிறைவே நமது விசுவாசமாயிருக்கிறது. நிறைவானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது நமக்கு எந்த குறைவும் இல்லையே. ஆம், கர்த்தருடைய சபை என்றால் அது நிறைவான இடம். அல்லேலூயா. கவனியுங்க, கேயாசி, யூதாஸ்காரியோத், தேமா இவர்கள் பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் லௌகீக ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவன் தங்களோடு வாசம் பண்ணும் மேன்மையான அனுபவத்தை இழந்து போனார்கள். எவ்வளவு பரிதாபம் பார்த்தீர்களா? அடுத்ததாக, தேவன் உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்க வேண்டுமாயின் நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20 வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்ப்போம். நீங்கள் பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று எழுதப்பட்டு ஆண்டவரே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகள் அனைவருமே கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு தரப்பட்டுள்ளது. அது என்ன? நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். எங்கே இதுவரை சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்கள் மத்தியில் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்களையும் கர்த்தர் இயேசுவின் சீஷராக்க வேண்டும். சீஷராக மாற்றியவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். பின்பு கர்த்தர் இயேசு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இவை கர்த்தர் இயேசுவின் கட்டளையாகும். இவைகளை எல்லாம் யார் யார் செய்ய வேண்டுமென்றால் இயேசுவின் சீஷராயிருக்கும் ஒவ்வொருவரும் செய்ய முடியும். ஆனால் இப்போ சபை என்ற ஒரு ஒழுங்கு பெந்தெக்கோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டிருப்பதால் விசுவாசிகளாகிய ஒவ்வொரு சீஷரும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சபைக்கு நேராக வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து சபை அவர்களை வழிநடத்தி ஞான ஸ்நானம் கொடுத்து வழிநடத்தும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சிந்தித்து பாருங்கள், நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் சபைக்கு வருவதும் இருப்பதுதான் நம்முடைய கடமை அல்ல. தேவன் நமக்கு தந்த பொறுப்பை நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் தந்த சபையை குறித்த பொறுப்பும் பாரமும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன், பாருங்கள். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். பின்ன பாருங்கள், தன் பொறுப்பை மறந்து இங்கும் அங்கும் அலுவலாயிருந்தானாம். நடந்தது என்ன? அதன் பலனை அவன் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. இப்படித்தான் இன்று தேவ பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். நாமோ இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கிறோம் அல்லவா? இன்று கர்த்தரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளுவோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று எழுதப்பட்டிருப்பதை கவனியுங்க. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.